நாகேந்திரன் இப்போது உணரல, 20 வருஷத்துக்கு முன்னாடியே உணர்ந்துட்டாருன்றதுக்கு ஒரே ஒரு விஷயம், அவங்க மனைவி ஒரு நேர்காணல்ல பேசியிருப்பாங்க. நம்ம அவங்க பேசுனதுன்னு பேசினதான் நம்ம சரியா இருக்கும். அவருக்கும் வயசாயிடுச்சு, எனக்கும் வயசாயிடுச்சு. என் பிள்ளைங்கெல்லாம் கூப்பிட்டு ஏதாவது கண்கடாம ஊருக்கு நாங்கள் போயிடணும்னு பார்க்குறோம். அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க மனைவி கிட்ட சொன்னதா ஒரு தகவல் உலாவிட்டு இருந்துச்சு. எப்படின்னா, எனக்கு வயசாயிடுச்சு, என்னால் ஒன்றும் முடியாது, என்னால் உடல்நல ஒத்துழைக்காது. எனக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா வேசர்பாடியில் வச்சு என்னை சிறப்பாக எடுத்துட்டு என் பசங்களை எந்த வழக்கங்களுக்கும் இல்லாமல் நிம்மதியாக போயிட்டு எங்கேயாவது கண்மறைவாக வாழ சொல்லு, இந்த இடத்துல வாழ முடியாது அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தில் என்னன்னா இதெல்லாம். இதில் ஒரு வேடிக்கை என்னன்னா, முக்கியமாக சொல்ல வேண்டியது, நாகேந்திரன் இப்போது உணரல, 20 வருஷத்துக்கு முன்னாடியே உணர்ந்துட்டாருன்றதுக்கு ஒரே ஒரு விஷயம், தன்னுடைய பிள்ளைகளை தன் தாயார்கிட்ட என்ன நீ கூட பார்க்க வர வேண்டாம், என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டிட்டு படிக்க வச்சிருன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை அவங்க தாயார்கிட்ட சொல்லியிருக்காரு. அவங்க தாயார் தான் பேரன் 2 பேரன் பேத்தியை படிக்க வச்சிருக்காங்க. இவங்க எல்லாரையுமே வெளியே ஹாஸ்டலில் தங்கி கான்வென்ட்ல வச்சு அவங்களுடைய மகன் 3 பேரையும் சமுதாயத்துக்கு ஒரு முக்கியமான ஆட்களா, ஒரு மகன் வழக்கறிஞராகவும், இன்னொரு மகன் ஜேர்னலிசமே முடிச்சு ஒரு இதழாளராகவும், இன்னொரு மகள் BA ஹிஸ்டரி முடிச்சு ரவுடி ஆகணும்னா 3 பேரை படிக்க வச்சிருக்க தேவையில்லையா, அவங்க ரவுடி ஆயிடும். அப்போ பிள்ளைகளை படிக்க வைக்கணும். அப்போ 20 வருஷம் முன்னாடியே அவர் தன்னை உணர்ந்துட்டாரு, தண்டனை அனுபவிச்சிட்டாரு. அதுதான். அதனால நாகேந்திரனை பாடமாக தான் எடுத்துக்கணும், படமாக எடுத்துக்க கூடாது.